கடல் அமைதியா இருக்கு. சூரியன் மெதுவா உதிக்குது. ஒரு கப்பல் அதன் பயணத்தை ஆரம்பிக்குது. அது எங்க போகுது தெரியாது. ஆனா அது நிக்கல, முன்னாடி போகுது. இதுதான் வாழ்க்கை. சில நேரம் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வாழ்க்கை ஈஸியா போகுது போல இருக்கும். ஆனா திடீர்னு வானம் மாறுது, மேகம் கருமையா ஆகுது, புயல் வருது, அலைகள் உயரும், காற்று வேகமா அடிக்கும். அந்த கப்பல் இப்ப போராடுது. ஒவ்வொரு வினாடியும் அது மூழ்கிடும் போல தோணும். இதுதான் அந்த ஸ்டேஜ். நம்ம வாழ்க்கையிலும் வரும். எதுவும் கண்ட்ரோல்ல இல்லாம எல்லாமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த கப்பல் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுது, நிக்கல. புயல் பீக்குக்கு போகுது, மின்னல் அடிக்கும், அலைகள் மோதும், கேயாஸ், முழுக்க கேயாஸ். ஆனா சில நேரம் கழிச்சு அதே வானம் திறக்குது, ஒளி உள்ள வருது. அந்த கப்பல் புயலை உடைஞ்சு வெளியே வருது. ஆனா ஸ்டோரி இங்க முடிஞ்சிடல. ஒரு நாள் அந்த கடல் இட்செல்ஃப் இல்லாம போயிருக்கும். நீரே இல்லை, பாலைவன மாதிரி வெறிச்சோட இருக்கும். கப்பல் அங்கு சிக்கி இருக்கும். இதுதான் அந்த ஸ்டேஜ். நம்ம வாழ்க்கையில எஃபர்ட் பண்ணியும் ரிசல்ட் வராத நேரம். நிசப்தம், நம்பிக்கை ஆல்மோஸ்ட் போயிடும். ஆனா ஒரு நாள் மழை ஆரம்பிக்கும். சின்ன துளி பெரிய வெள்ளமா மாறும். மீண்டும் அந்த கப்பல் மிதக்க ஆரம்பிக்கும். மீண்டும் பயணம். ஆனா இன்னும் சேலஞ்சஸ் முடிஞ்சிடல. ஒரு கட்டத்துல அந்த கடல் முழுக்க உறைஞ்சிருக்கும். பனி, ஐஸ், கப்பல் மூவ் ஆக முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில ஸ்டக் ஸ்டேஜ். மூவ் ஆக முடியாத நிலை. ஆனா அந்த கப்பல் புஷ் பண்ணுது. மீண்டும் மீண்டும் ஐஸ் உடையும், மெதுவா பாதை திறக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி. பின்னாடி ஒரு பெரிய அபாயம், பைரட்ஸ். அந்த கப்பலை சுற்றி நிற்கும். அட்டாக், பேட்டில் ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையில பீப்புள், ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவிட்டி அட்டாக் பண்ணும் ஸ்டேஜ். கேயாஸ், ஃபயர், டிஸ்ட்ரக்ஷன். ஆனா இந்த முறை அந்த கப்பல் தயார். அது ஃபைட் பண்ணுது, நிக்கல. அவசானத்துல அது சர்வைவ் பண்ணுது. அனைத்து அபாயங்களையும் கடந்து அது இன்னும் முன்னாடி போகுது. இப்போ தூரத்துல நிலம் தெரியுது, டெஸ்டினேஷன். அது வந்து சேருது, செலிப்ரேஷன், சக்சஸ். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கப்பல் ஸ்ட்ராங் ஆனது டெஸ்டினேஷன் வந்ததுக்காக இல்லை. அது கடந்து வந்த ஸ்டார்ம், ட்ரை நிலை, ஐஸ், பேட்டில். அதனால தான் 100% அதே மாதிரி நீ இப்போ எதுல இருக்கேன்னு மேட்டர் இல்லை. ஸ்டார்ம்ல இருக்கலாம், ஸ்டக்காக இருக்கலாம், எம்டி ஃபீலாக இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாத, நீ நிக்காம இருந்தா நீயும் அந்த கப்பல் மாதிரி ஒரு நாள் உன் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவ. அதுக்குள்ள கீப் மூவிங் ஆல்வேஸ்.